டு போடி ஆர்ஜே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீரை கடையல். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். சிறுகீரை 1 கட்டு, துவரம்பருப்பு 1/4 கப், சாம்பார் வெங்காயம் 1/2 கப், நறுக்கிய தக்காளி 1, வத்தல் 3, பூண்டு 10 பல், கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், புளி 2 கொத்து கருவேப்பிலை, ஆமணக்கு எண்ணெய் 1/2 ஸ்பூன், ஆயில். இப்போ நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். இந்த கீரையை நல்லா ஆஞ்சு ஒரு 3 தடவை நல்லா அலசிடுங்க. மண் நிறையா இருக்கும், அதனால் நல்லா அலசி வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் துவரம்பருப்பை நம்ம நல்லா கழுவிட்டு அது கூட ஒரு 2 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் துவரம்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் துவரம்பருப்பு பதிலாக சிறுபருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் மழுமழுன்னு இருக்கும். துவரம்பருப்பு உங்களுக்கு கீரைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அதோட கீரையை சேர்த்துக்கலாம். எப்பயும் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு கீரையை போடுங்க. இப்போது அதோட நறுக்கிய தக்காளி 1 அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு தண்ணியும் கீரையும் சரிசமமாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் குக்கரை. ஒரு 2 விசில் விட்டுருங்க, நல்லா வெந்துடும். இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் விடுங்க போதும். ஆமணக்கு எண்ணெய் ஊற்றுனதுனால சீக்கிரம் வெந்துடும். நெக்ஸ்ட்டு இதுதாங்க கீரை கடையிற மண் பாத்திரம். நீங்கள் கடையில் கீரை கடையிற பாத்திரம்னு கேட்டாலே இந்த மாதிரி கொடுப்பாங்க, மண் பாத்திரம். உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லுக்கெல்லாம் இருக்கும். அதுதான் நமக்கு கீரையை ஈஸியாக மசிச்சு கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணி நாம் கீரையை கடைஞ்சிக்கலாம். எப்போயுமே நம்ம மண் பாத்திரத்தை இந்த மாதிரி ஸ்டாண்டில் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும், இல்லாட்டி கீழே கீரல் விட்டுரும். இந்த மண் பாத்திரத்தில் கீரையை கடைஞ்சோம்னா கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட்டு நமக்கு நல்லா கீரையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. 2 விசில் தான் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் பருப்பு எவ்வளோ அழகாக வெந்துருச்சுன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் அதை கொட்டிக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 2வது கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு உளுந்தம்பருப்பை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்ச சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 4 வத்தல் அதையும் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியணும். உங்களுக்கு சாம்பார் வெங்காயம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் கலரில் வரணும் சாம்பார் வெங்காயம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நம்ம ஒரு 10 பல் பூண்டை 1-2 நசுக்கி கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கீரை நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இதோட கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நம்ம கிளறி விடலாம். நமக்கு இந்த வாசனையை நல்லா கமகமன்னு தூக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கீரையில் கொட்டிக்கலாம். இதே மெத்தட் தாங்க எல்லா கீரைக்கும். முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பருப்பு கீரை எல்லா கீரைக்கும் இதே மாதிரி தான் நம்ம செய்யலாம்.
சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கடைஞ்சோம்னா தேவையான அளவு உப்பை போட்டு இந்த பருப்பு கடையிற மத்தால் நல்லா இந்த மாதிரி நம்ம கடைஞ்சி விடணும். இந்த மாதிரி நம்ம கடைஞ்சோம்னா கீரை நல்லா மசிஞ்சிரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் மிக்சியிலலாம் போட அவசியமே இல்லைங்க. கீரையில் மிக்சியில் போடாதீங்க, அந்த டேஸ்ட்டே நமக்கு மாறிடும். இப்போ சூப்பரான கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்குங்க. இதை தொட்டு சாப்பிட்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.